குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா? சளி பிடிச்சதுக்கு நிறைய ஹோம் ரெமெடிஸ், கற்பூரவள்ளி, குப்பைமணி எதேதோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே செட் ஆகல. ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்து எல்லா மெடிசன்ஸும் கொடுத்து பார்த்துட்டேன். அப்பயும் சரியாகல. கோல்டு சரியாயிடுச்சு. பட் உள்ள டைட்டாக கட்டிட்டு இருக்க சளி வந்து வெளில வரல. ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருக்கு. தூங்க மாட்டாங்க சரியா அப்படின்னா. ஸோ இந்த ரெமெடி உங்களுக்கானது தான். ஏன்னா லாஸ்ட் 1 வீக்காக என் பாப்பாக்கும் செம்ம கோல்டு. ஸோ அது வந்து சளியாக வெளில வந்துருச்சுன்னா பரவாயில்ல. பட் வரவே இல்லை. உள்ள கட்டிட்டு தூங்க முடியாமல் ஒரு மாதிரி தூக்கத்தில் வந்து அடைக்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு அழுதுட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரே ஒரு ரெமெடி தாங்க இன்ஸ்டன்ட் ரிலீஃப். 2 நாள் தான் கொடுத்தேன். சளி ஃபுல்லாக வெளில வந்துருச்சு. கற்பூரவள்ளி எல்லாமே ட்ரை பண்ணேன். கற்பூரவள்ளிலாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு, ஒரு வாரமாக கொடுக்க ரொம்ப ஹீட் ஆகிட்டு குட்டி குட்டி குறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு பாப்பாக்கு உடம்பு ஃபுல்லாக. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, தேன் இருக்குல்லங்க, தேன் வந்து ஆன்டி அலர்ஜிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி வைரல், இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க தேனில். ஸோ தேன் வந்து 2 நாள் தொடர்ந்து காலையில் வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்தேன். நல்ல சளியை வந்து கரைச்சி வெளியே கொண்டு வந்துருச்சு. ஸோ 14 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஸ்பூன்